குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா தத்மஸ்ரீ குருவே நமக. இந்த வீடியோவில் நாம் 2024 வருடம் 2025 வருடத்திற்குண்டான குரு பகவானோட வக்கர பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது குருவருள் இருந்தால் தான் திருவருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னோட ஜோதிட குருநாதரான ஜோதிட கலைமாமணி கோவிந்தராஜ் சுவாமிகளை வணங்கிட்டு குரு வக்கர காலம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான். குரு பகவானோட அருள் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதனால தான் குருவருளே திருவருள் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட குரு பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 119 நாள் நடக்க போகுது. இந்த 119 நாளில் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ள ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளேயும் கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளேயும் தான் வக்கரம் அடைய போகிறாரு. இந்த வக்கர காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வைக்குன்னு தனி பலன் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். குரு பலம் இழந்தாலும் கூட தன்னோட பார்வையால் பல நன்மைகள் அப்படிங்கிறது செய்வார். இந்த குரு வக்கர காலம் நடக்கக்கூடிய 119 நாள், கிட்டத்தட்ட 4 மாதம் உங்களோட ராசிக்கு குரு பகவான் என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்கு கொடுக்குறேன். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் யார் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 7வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி தான் குரு. அதாவது சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு அதிபதி. தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கும் குரு தான் அதிபதி. இந்த 2 வீட்டுக்கு அதிபதியான குரு அப்படிங்கிறவர் பலம் இழக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சுமாரான அமைப்பு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னா குரு இந்த வீட்டுக்கெல்லாம் அதிபதி. ஆனால் எங்கே ஒரு வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா குரு பகவான் இப்போ உங்களுக்கு விரய குருவாக இருக்கார். விரயஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு வெட்டி செலவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அங்கே ஒரு பலம் இழந்து போகிறார் அப்படிங்கிறது போனால் போயிட்டு போகிறார், நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக அதை கடந்து போகலாம். என்ன கொடுப்பார் இந்த குரு வக்கர காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனராசிக்காரர்கள் இப்போ தான் முல்ல கையை ஊனி லேசாக எழுந்திரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு அஷ்டம சனி போட்டு உங்களை பாடாப்படுத்துச்சு. ஏகப்பட்ட கடன் வாங்கியாச்சு, ஏகப்பட்ட உடல் உபாதைகளை சந்திச்சாச்சு, ஏகப்பட்ட அவமானங்களை சந்திச்சாச்சு, முக்கியமான நபர்களெல்லாம் பிரிஞ்சு போயாச்சு, நண்பர்களை இழந்தாச்சு, உறவுகளை இழந்தாச்சு. இப்படி எல்லாத்தையும் இழந்து நிர்கதியாக நின்றுட்டீங்க நீங்கள் கடந்த அஷ்டம சனி காலகட்டத்திலே. இப்போ சனி பாக்கிய சனியாக வந்தாலும் கூட இப்போ அவர் வக்கரம் அடைஞ்சு போய் அவரும் பலம் இல்லாமல் உட்காந்துருக்கார். குருக்கும் பலம் இல்லை, சனிக்கும் பலம் இல்லை அப்படிங்கிற நிலைமை இப்போ இருக்குது. குரு பலம் இழந்து போகிறார் அப்படிங்கிறது நல்லது தான். இப்போ சனி பலம் இழந்து போனதால் கொடுக்குற இடத்துல இருந்தும் உங்களுக்கு அவரால் கொடுக்க முடியாமல் போச்சு. பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கார், ஆனால் பூர்வீக சொத்தில் வில்லங்கம் உண்டாகி போச்சு. சொத்து இருக்குது, அதை வச்சுக்கிட்டு என்னால் கஷ்டப்பதான் பட முடியுது, அதை விற்கவும் முடியல, அதை அனுபவிக்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு 2 கெட்டான நிலைமையில தான் மிதுன ராசிக்காரர்கள் இருப்பீங்க. இப்போ குரு 12ல் இருக்கார் இல்லையா, சொத்தை எப்படியாவது மூக்கணுங்கிறதுக்காக வெட்டி செலவு நிறையா பண்ணியிருந்திருப்போம். அப்பயும் ஆனால் ஒன்றும் பிரயோஜனமாக நடக்கலை. கோர்ட்டு அலைகிறேன், வக்கீலுக்கு செலவு பண்ணுறேன், இன்னும் ஒன்றும் முடிஞ்ச பாடு இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் சொத்து விவகாரங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ குரு பலம் இழந்துட்டதால் சொத்து கைக்கு வரும். ஏன்னா சனி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பலமடைய போகிறார். பாக்கிய சனியாக அவர் பலமடைகிறார். அப்படிங்கும்போது தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்து எதாவது இருந்ததுன்னா கைக்கு வரும். இருந்தாலும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு வரும். அதை கொஞ்சம் கவனமாக நாம் பார்த்துக்கணும். சரி, இந்த காலகட்டம் குரு வக்கரமாகி என்ன கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். குரு எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 4, 6, 8 இந்த 3 வீட்டையும் பார்க்குறாரு. அதாவது 4வது வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம். தந்தையாரோட பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பலமடைய போகிறாரு. குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது சுகஸ்தானம் 4வது வீடு தாயாரை குறிக்கக்கூடிய இடத்துல படுது. அப்போ தந்தையார் நமக்கு 10 ரூபா கொடுத்து உதவலை அப்படின்னாலும் கூட தாயார் அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஃபுல்ல கஷ்டப்படுறான், நம்ம என்ன நம்ம தூக்கிட்டு தலையில் தூக்கிட்டு போகிறோமா, ஏதாவது அவனுக்கு கொடுத்து விடு, அவன் ஏதாவது தொழில் பண்ணி பொழைக்கிட்டோம், சொத்தை பிரித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தையருக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி அம்மா அப்பாவுக்குள்ளே ஏதோ பேசி நமக்கு 10 ரூபா உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக அம்மா வழி ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப திருப்திகரமாக இருக்கும்.
அம்மாவழி சொத்துக்கள் சில பேருக்கு கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுமாரி அம்மாவழி சொந்தங்கள், அது பெரியம்மாவாக இருக்கலாம், தாய் மாமனாக இருக்கலாம், சின்னம்மாவாக இருக்கலாம், இப்படி தாய் வழி சொந்தங்களால் பெரிய ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு வெளியூருக்கு போய் தொழில் பண்ணுறேன் அப்படின்னா கூட அங்கே மாமா வீடு இருக்குது, அங்கே போனால் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அது மாதிரி 10 ரூபா அர்ஜென்ட்டுக்கு ஒரு பெரட்டல் உருட்டின்னு பண்ணிக்கணும் அப்படின்னா கூட தாய் வழி சொந்தங்கள் நமக்கு ஆறுதலாக உதவிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி. அதோட உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும். மிதுனராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு ஒற்றை தலைவலி உபாதை அப்படிங்கிறது இருந்திருந்திருக்கும். இல்லை சைனஸ் பிரச்சனை, ஜலதோஷம், விடாத ஜலதோஷம், எப்போ பார்த்தாலும் வருஷம் 365 நாள் இருக்கு, மூச்சு கூட விட முடியல அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது குணமாயிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது மிதுனராசி அப்படிங்கிறது ஒரு ரெட்டை ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா பாதி மனசு செய்யலான்னு சொல்லும், பாதி மனசு செய்ய வேணான்னு சொல்லும். என்னடா பண்ணுறது, ஒரு முடிவுக்கே வர முடியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பவாதிகளாக இருப்பீங்க. எதை செய்யவும் பயப்படக்கூடிய ஒரு ஆளுங்களாக இருப்பீங்க. இறங்கி ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கரையிலேயே நிற்கக்கூடிய ஆளுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரி போ பார்த்துருவோம், இறங்கி 2ல் 1 அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்படிங்கிறதால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியவும் கொடுக்கும். அதோட 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படுற ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பார்வை விழுவுது. இந்த 6ஆம் இடத்துல விழுற குரு பார்வை தான் உங்களுக்கு அற்புதமான யோக பலனை கொடுக்க போகுது. ஏன்னா 6 அப்படிங்கிறது நோய், கடன், பகை, எதிரி, இதை குறிக்கக்கூடிய இடம். அப்போ குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார் அப்படிங்கிறதால முதல்ல கடன் அடைஞ்சிடும். குரு பெயர்ச்சி இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது அக்டோபர் 9 நடக்குது இல்லைங்களா? இந்த அக்டோபர் 9லேருந்தே நீங்கள் ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறத உணர தொடங்கிடுவீங்க. பரவாயில்ல, 10 ரூபா கடன் அடையுது, ஒரு அடவு வச்ச நகைலாம் வீட்டுக்கு வருது, 10 ரூபா மாத கடைசியில் மீதின்னு நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சம்பாரித்து செலவு போக மாதம் மீதின்னு பார்த்தீங்கன்னா 2000 3000 கடன் தான் இருக்கும். 10 ரூபா மிச்சம் அப்படிங்கிறது வைக்கவே முடியாது. 10,000 வந்தால் 12,000 செலவு, 20,000 வந்தால் 22,000 செலவு, 1 லட்சம் வந்தாலும் 1,02,000 செலவு அப்படிங்கிற மாதிரி கைமீறி தான் கடன் அப்படிங்கிறது, செலவு அப்படிங்கிறதும் போய்கிட்டே இருக்கும். அதை கட்டுப்படுத்த முடியாத நிலை இதுக்கு மேலே மாறும். கடன்லாம் அடைச்சிடலாம். அது மாதிரி உங்களோட தேக ஆரோக்கியம், குடும்ப உறுப்பினர்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை, இது எல்லாமே ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, சம்பாதிக்கிற காசில் பாதி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா நான் எங்கேருந்து மிச்சப்படுத்துறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே குறையும். இதுவே ஒரு பெரிய மனநிறைவை நமக்கு கொடுக்கும். மருத்துவமனைக்கு அலைஞ்சு ஆஃபீஸுக்கு 30 நாளில் 5 நாள் நான் வெட்டியாக லீவ் போட்டுறேன், சம்பளமும் குறையுது, செலவும் அதிகமாகுதுங்கிற நிலைமை மாறிடும். இது மாதிரி எதிராளிகள் உங்கள்கிட்ட சரணடைஞ்சு போவாங்க. தொழில் போட்டியாளர்களாக இருக்கலாம், அலுவலகத்தில் சக ஊழியர்களாக இருக்கலாம், பங்காளிகளாக இருக்கலாம், இப்படி பல எதிரிகள் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பலமிழந்து போனது தான். இனிமேல் நவம்பருக்கு மேலே இதுவும் சரியாகி போயிடும். அலுவலகத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த மேலதிகாரி இடம் மாற்றப்படலாம், தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த சக ஊழியர் இடம் மாற்றப்படலாம். இனிமேல் அலுவலக சூழல் அப்படிங்கிறது உற்சாகமாக இருக்கும். தினம் போய் இவங்கள்ட்ட கட்சி கட்டுறதே வேலையாக இருக்குடா அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட அலுவலகத்தில் போய் இனிமேல் சந்தோஷமாக தங்களோட பணிகள் அப்படிங்கிறத செய்யலாம். அதுமாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கே ஒருத்தன் பக்கத்தில் கடை போட்டுக்கிட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, நம்ம வாடகை கட்டி கரண்ட் பில் கட்டி அட்வான்ஸ் கொடுத்து கடை வச்சுருப்போம், ஒருத்தர் தள்ளுவண்டி கடையை போட்டுக்கிட்டு நம்ம வியாபாரத்தை எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்படி இருந்த தொழில் போட்டியாளர்கள் எல்லாமே விலகி போவாங்க, தானாக நடக்கும். இதுக்கு நீங்கள் எந்த விதமான முயற்சிகளும் எடுக்க வேண்டியதில்லை. எதிராளிகளை எல்லாத்தையும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது வீழ்த்தி போட்டுரும். அதுமாரி வேலைக்கு ஆள் வச்சுருக்கேன், ஒரு ஒழுக்கம் இல்லை, அடிக்கடி விடுமுறை எடுக்கிறாங்க, 10 ரூபா காசு எடுக்கிறாங்க, இப்படி இருந்த ஆட்களெல்லாம் மாற்றிட்டு நல்ல பணியாளர்கள் அப்படிங்கிறவங்களையும் வேலைக்கு எடுப்பீங்க. இதுவும் ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும். அதோட 8ல் இருக்கிற குரு பார்வை உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிர்மறை ஆற்றல். இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் நினச்சி தூங்காமல் கிடந்திருப்பீங்க. நடுராத்திரியில் கூட எழுந்திரிச்சு கண்ணை முழிச்சிக்கிட்டு ஏதாவது போனணுன்றது, என்னடா பண்ணுறது, இதை நாளைக்கு இதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இதில் பணம் வருமா, இல்லை ஒருத்தன்ட்ட 10 ரூபா கேட்டமே அவன் கடைசி நேரத்தில் தரலன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டான்னா என்ன பண்ணுறது, இப்படியே பணத்தை பற்றின சிந்தனையிலே இரவு தூக்கம் அப்படிங்கிறத தொலைச்சிட்டு அதாலேயே உடம்பு பிரச்சனை. ராம்படியும் தூங்காமல் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணுன்னா உடம்பு மதன்னு இருக்கும், மனசு பாரமாக இருக்கும்.
இந்த தூக்கம் இல்லாமல் தவித்த இரவுகள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே இருக்காது. கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களோட கடன் எல்லாமே அடைஞ்சு நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் குரு பகவானோட 8ஆம் இட பார்வை அப்படிங்கிற சொல்லுது. அதேமாரி உயிர் பயம் அப்படிங்கிறது சில பேருக்கு இருந்திருக்கும். லேசாக தலைவலிச்சா கூட ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணுமோ, உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா? அதையெல்லாம் விட்டுட்டு அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தலைவலி தானே, போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போகும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன தைரியத்தையும் இந்த அஷ்டமஸ்தானத்தில் விழுகிற குரு பார்வை அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த குரு பகவானோட வக்கர பலனால் வெட்டி செலவு அப்படிங்கிறது வராது. அவசிய செலவுகள் மட்டும் செய்வீங்க, காசு மிச்சப்படுத்துவீங்க. இதே காலகட்டத்தில் நவம்பர் 15க்கு மேலே சனியும் பலமடைகிறார் அப்படிங்கிறது உங்களை சாதனை செய்ய தூண்டக்கூடிய ஒரு காலகட்டம். தலைவிதி இதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சோ தெரியல, இதுக்கு மேலே மாற்றி எழுதப்படும். வளர்ச்சி நிச்சயம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.